guys, welcome back to my channel. இது பிக் பாஸ் சீசன் 9 ஓட எபிசோட் 2 ஓட ஃபுல் ரிவ்யூ. இட்ஸ் நாட் லைக் ரிவ்யூ, இது ஒரு ஒன் செஷன் மாதிரி இருக்க போதுன்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலி லைவ் போடலாம் தான் நினைச்சேன், பட் லைவை விட எனக்கு கொஞ்சம் இந்த லாங் வீடியோன்றப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து போட்டிருக்கேன். உங்க எல்லாருக்கும் வந்து லைவ் வேணுமா லாங் வீடியோ வேணுமான்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்க போகுது. அண்ட் நீங்க யாராவது இன்னும் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து வீடியோ பாருங்க. பிகாஸ் இது எபிசோட பத்தினா ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கிடையாது. அந்த எபிசோட்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருந்துச்சோ அதை பத்தின ஒரு சின்ன டிஸ்கஷன் வீடியோ தான் இருக்க போது. நடந்த எபிசோட பத்தி ஒரு ஃப்ரெண்டும் பேசிக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு ரிவ்யூ vlog. உங்களுடைய வாயா இருந்து உங்களுடைய மனக்குமரல்கள் எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோல பண்ணும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ மட்டும் கூடாது, இனி வரப்போற வீடியோ எல்லாமே அப்படிதான் இருக்கும். நீங்க ஆல்ரெடி வந்து நான் ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. என்னோட வீடியோ ஸ்டைல்ல ஏதாவது மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் ஜிம் போயிட்டு வந்து. ஸோ என்னோட ஃபேஸ் நான் ரிவ்யூ பண்ண விதம் கொஞ்சம் டல்லா இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் டே. பட் மேபி நெக்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு நான் பண்ண தப்பு என்னன்னா லைவ் போயிட்டு இருக்கும் போதே நான் வந்து பார்த்தேன். அது ஐ திங்க் ஐ வில் நாட் டூ எனிமோர். இனிமே அந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எபிசோட் பார்த்து பண்றேன். பிகாஸ் நடுவில் நிறைய ஆட் வந்துச்சு. நான் பேக் போய் பார்த்து அதுல எனக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ 10:30க்கு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நான் ஷோவை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து நான் நோட்ஸ் எடுத்துட்டு அதுல இருந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கும் அதை பத்தி எல்லாம் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ யா லெட்ஸ் கோ ஆன் டு தி வீடியோ. இல்ல காட்டுறதுக்கு எவ்வளவோ விஷயம் நடந்துச்சு லைவ்ல, ஆனா உங்களுக்கு வந்து கெமி பல்லு விளக்குறது தான் அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்குல்ல. காலை 9 மணி வந்துட்டாரு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். ஃபர்ஸ்டே வந்துட்டாரு. தேர்ட் ப்ரோமோல காமிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கொரட்டையை பத்தி பேசுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் தான். ஃபர்ஸ்ட் பிரவீனை பார்த்து என்ன சரியான கொரட்டை விடுற நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆக்சுவலி நீ நேத்து வந்து நைட்டு பிரவீன் எனக்கு தெரிஞ்சு கொரட்டைன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன சொல்றான் அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சொல்றான் நல்லா நிறைய கொரட்டை விடுற நீ நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் வந்து பொறுமையா ரிப்ளை பண்றாரு பிரவீன். இல்ல மேபி வந்திருக்கலாம் கொரட்டை, கொஞ்சம் டயர்டா இருந்தேன் அப்படியும். இல்ல அத நீ இப்ப சொல்ற, நேத்து வந்து நீ கொரட்டை எனக்கு பிடிக்காது அது இதுன்னு நீங்க பில்டப் பண்றான். அப்பயும் பிரவீன் வந்து பொறுமையா சொல்றான், இல்ல நீங்க ஏதோ ட்ரை பண்றீங்கன்னு புரியுது, ஒரு முடிவோட தான் இருக்குன்னு தெரியுது, இன்னும் பொறுமையா தான் ஆரம்பிக்கிறாரு. நடுவுலயே விக்ரம் இருக்காருல்ல, அவரும் வந்து நடுவுல வந்து சரி ஓகேன்னு எனக்கு எல்லாருமே டயர்டா இருந்ததுனால நடந்திருக்கும், சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இல்ல இப்ப கொரட்டை வரும்ன்றத ஃபர்ஸ்டே போய் இதை இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அவ்வளவு பெரிய விஷயமா அது. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அது அவ்வளவு பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பொறுமையா சொல்றாங்க சரி ஓகே இப்ப அதுக்கு என்ன. இல்ல நேத்து வந்து திரும்பி பாடு அது பாடு இது பாடுன்ற நைட்டு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க, சும்மா என்ன ஸ்லாங் இது, பைத்தியமா வேணும்னே பண்றான், கொஞ்சம் கூட லாஜிக் இல்ல. இல்ல கையை ஆட்டி பேச, நீ தான் கையை ஆட்டி பேசுற, நீ நிறுத்து. ரெண்டு பேரும் கொரட்டைய. நடுவுல கெமி வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் பத்தி கேட்கும்போது நான் சொன்னா அவங்களுக்கு புரியாது அப்படின்னு இருப்பாங்க போல, அந்த டாபிக்கும் நடுவுல வருது. இதுல வந்து இல்ல எங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியாதுப்பா, அதை பத்தி தான் நான் பேசுறேன் அப்படி அப்படின்றான். மெடிக்கல் ஃபீல்டே தெரியாதுன்னா இவன் பெரிய லார்டு லபுக்தாஸ், இவனுக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும், அவனோட மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவனுக்கே தெரியாதான். இதெல்லாம் வந்து சும்மா கதை மேல கதை அடிச்சு விட்டு மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபெல்லோவா இருக்கான் இந்த பிக் பாஸ்ல. எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. அப்புறம் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு கிராசரி வந்துச்சு எப்போதும் போல ஏ அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும். அப்புறம் ஒரு மூளையை பார்த்து உட்காந்து சபரி வந்து யோகா பண்ணிட்டு இருக்காரு. யோகா பண்றதுல இந்த ஸ்டெப் எல்லாம் எங்கேயிருந்து வருது அப்படின்னு தெரியல. இதை பண்றதை பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவனும் கெமி எல்லாம் பண்ணி கலாச்சிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் ஒரு பேச்சுக்கே கேட்டாரு முதல் நாள் பிக் பாஸ் வீடு எப்படி இருக்குன்னு. எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சானுங்க, நாங்க எல்லாமே யூஸ் பண்ணி பழகிட்டோம், இங்க பேஸ்ட் இல்ல பிரஷ் இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மனசுல இருக்கிற வருத்தத்தை எல்லாம் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க. திவாகர் வந்து ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். குறுக்கா அவன் பூந்து நான் ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இங்க வந்து இப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் வீட்டுல வந்து ரொம்ப லக்ஸரியஸான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்புற மாதிரியா இருக்கு. இந்த வீட்டுல உங்களுக்கு நிறைய சுதந்திரம் எல்லாம் இருக்கு, ஆனாலும் உங்க தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணாம அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கும் சேமிச்சு வைக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு நல்ல ஒரு சூப்பர்வைசரை நீங்க எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சூப்பர் டிலக்ஸ் அதுக்கப்புறம் பிக் பாஸ் பீப்புள்ஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொருத்தவங்கள செலக்ட் பண்ணி சூப்பர்வைசரா வந்து சொல்ல போறாங்க. ஸோ அப்படி இப்படி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி லாஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் சைட்ல இருந்து கமருதீனும் பிக் பாஸ் டீம்ல இருந்து சபரியும் சூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி சபரியா இல்ல வந்து விக்கல் விக்ரமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து
கெமி சொன்னாங்க, டேய் சபரி உனக்கு தான் கை வலியில அப்புறம் எதுக்கு நீ போற, அந்த பெரிய ட்ரம் மாதிரி இருக்கு, அது இழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ எல்லாம் போகாத அப்படின்றான். சபரி சொல்றான், இன்னும் இல்ல பரவாயில்ல ஓகே தான். டேய் அப்ப நீ போய் சொன்னியா, எனக்கு நான் அடிக்கும் போது ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு ஆக்டிங் பண்ணல எதுக்கு அப்படின்னு கேட்க, டக்குன்னு வந்து அவளுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. இவங்க உண்மையாவே என்னன்னு புரியல. பட் நேத்து வந்து சும்மா அடிக்கும் போதே எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சபரி. இப்ப வந்து அதை இழுக்கிறதுக்கு நீ எப்படி போற, அப்ப நீ போய் சொன்னியா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கசமுசா நடக்குது, ஒரு சண்டை நடக்குது கெமிக்கும் சபரிக்கும் நடுவுல. அப்புறம் வந்து இதுதான் நம்ம பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் லெட்டர். இது யார் படிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் தமிழ் படிக்க தெரியும், எனக்கு 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 அப்படின்னு எல்லாம் கை தூக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலி வந்து விக்ரம் செலக்ட் பண்ணிட்டாங்க. உள்ள வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை பேசிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, இந்த சீசன் நான் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற ஒரு ஃபீல் வருது அப்படிலாம் பெருமை பேசினதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து டாஸ்க் என்ன அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த வீட்டு வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் ஃபிளஷ் தவிர வேற எங்கேயுமே தண்ணி வராது. வெளியே ஒரு பெரிய ட்ரம் வச்சிருக்காங்க, அந்த ட்ரம்ல இருக்க தண்ணியை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த ட்ரம்ல தண்ணியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா எப்பவுமே வந்துட்டே இருக்காது. லைட் எரியும் போது பிடிக்கணும், 10 செகண்டுக்குள்ள லைட் எரிஞ்சதுமே போய் ட்ரம்மை கொண்டு வந்து வைக்கணும். இங்க இருக்குன்னா இங்க இழுத்துட்டு போய் இங்கேயும் இங்கேயும் வைக்கணும். வச்சு தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் நின்றும். எப்ப வரும் எப்ப வராது எப்ப நிக்கும் எதுவுமே தெரியாது. அந்த தண்ணியை வச்சுதான் வந்து அவங்க ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி வந்து பிக் பாஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. அதுவும் வந்து 3 பாட்டில்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் டீலக்ஸ் சைட்ல இருந்து செலக்ட் பண்ணாங்கல்ல கமருதீன், அவங்க தான் சூப்பர்வைசர். இந்த பிக் பாஸ் டீம்ல இருந்து செலக்ட் பண்ண சபரி வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பர். ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் காமெடியா வந்து ரெண்டு பேரும் இவங்க சூப்பர்வைசர் இவங்க ஹெல்ப்பர்ன்றதுலாம் சபரி வந்து சார் சார் சார்னு கூப்பிட்டு கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க எல்லாம் வந்து மாத்தி மாத்தி ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இங்கேருந்து இப்படி இழுத்துட்டு ஓடலாம், அங்கேருந்து அங்க எப்படி இழுத்துட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் மேல இருந்து கமருதீன் டெசிஷன்ஸ் எல்லாமே உங்களோடது அப்படின்ட்டாரு. இப்போ வந்து விஜய் பார்வதி பெரிய இது மாதிரி. ஆனா இந்த கெமி விஜய் பார்வதி நான் லைவ்லயும் பாக்குறேன், எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது, எங்கேயாவது ஒரு டிஸ்கஷன் நடக்கக்கூடாது, எல்லாத்துலயும் மூக்கு நுழைச்சிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது. யாராச்சும் இப்போ இப்ப நம்ம மனசுல நினைக்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும், சரி ஓகே விட, அதேதான் நானும் சொல்றேன் அப்படின்னு அந்த பாயிண்ட சொல்லியே ஆகணும். சொல்லலைன்னா தலை வெடிச்சிடும். அப்படிதான் இருக்காங்க ரெண்டு பேரும். முக்கியமா விஜய் பார்வதி அப்படிதான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து உள்ள வந்து ஸோ பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டிரான்ஸ்லேட்டர் பிக் பாஸ் சொல்லிட்டாங்க, கமருதீன் தான் ஃபைனல் டெசிஷன்ஸ், டூ many cooks spoil the broth. ஸோ நீங்க யாருமே வந்து உள்ள வந்து பூந்து எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்காதீங்க, எல்லாமே கமருதீன் டெசிஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேப்ல டக்கு லைட் வந்துச்சு, ஐயோ வந்துச்சு வந்துச்சு வந்து 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 லைட் வந்துச்சு லைட் வந்துச்சு அப்படின்ட்டு எல்லாம் ஓடி தண்ணி பிடிக்க போயிட்டாங்க. அப்பதான் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சொயிங்க ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ தண்ணி நின்றுச்சு சார், இவ்வளவு சார் வருது அப்படின்ற சபரி. எனக்கு ஒண்ணு புரியல, இந்த சீசன்ல வந்து குறுக்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல முத்து ஃபேன்ஸ், முத்து அண்ட் தீபக் ஆர் மாஸ், ஜாக்லின் அண்ட் சவுண்ட் ஃபேன்ஸ் அசம்பிள் ஹியர். எதுக்குடா பூர்ணிமா மாயாவை மிஸ் பண்றோம்லாம் குழந்தைங்க போட்டுட்டு இருக்காங்க, விட்டா ஓவியாவை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க போல. இன்னும் எத்தனை சீசன் சொல்லிட்டு இருப்பீங்க, இப்ப என்ன நடக்குதோ அதை பத்தி கமெண்ட் போடாம சும்மா வந்து இன்னுமா பேர் வேலை பாத்துட்டு இருக்கீங்க. இப்பதான் வந்தான் இந்த திவாகர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ திங்க் ப்ரொமோவே கிடையாது, நான் லைவா பாத்துட்டு அதை பொறுக்க முடியாம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு ஒரு வீடியோ போட்டு போய் பாருங்க. உடம்பு ஃபுல்லா சோப்பை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு தண்ணி ஊத்தி குளிக்காம கொள்ளாம இவனும் கலையரசும் சேர்ந்து நின்னுட்டு ஆக்டிங் பண்ணி காமிச்சிட்டு இருக்கானுங்க. உன்னை குத்தி கொல்லாம விட மாட்டேன்டா, யாரடா குத்தி கொலை பண்ண போற, நான் தாண்டா உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல வேற தேங்க்யூ செல்லம், ரொம்ப நல்லா ஆசை செல்லம், எனக்கு பிக் பாஸ்ல வந்து ஆக்டிங் பண்ணி காட்டணும்னு உன்னாலதான் செல்லம் நடந்துச்சு, ரொம்ப தேங்க்யூ செல்லம். முன்னாடி கலையரசன் பிக் பாஸ் அண்ணனோட ஆக்டிங்க பாத்தீங்களா, அவர் பார்த்துட்டு உயிரோட இருக்கான்னு நான் தான் போய் பாக்கணும் இப்ப. ஐயோ தலை விதி, இதுக்குதான் அவன் அனுப்பாதீங்க தலைப்பாட அடிச்சுக்கிட்டாங்க. கேட்டீங்களா, கண்டிப்பா சொல்றேன், திவாகர் மூஞ்சிய பாக்குறதுக்கு கடுப்பாகியே பல பேர் பிக் பாஸ் பார்க்காம போறான்னு நினைக்கிறேன். ஒர்ஸ்ட் கேரக்டரா இருக்கான். பாப்போம் என்னதான் பண்றான் இன்னும் வருங்காலத்துல, அவனுக்கு ஓட்டு வருதா, அவன் இருப்பானா என்னன்னு பாப்போம். லைவ்ல வரும்போதே சொன்னேன், இதை 1 hour வீடியோல டெலிகாஸ்ட் பண்ணான்னா விஜய் டிவியே இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றான், இந்த கிஞ்சித்தனத்தை தான் அப்படின்னு நினைச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே விஜய் டிவி காரனா அதை பண்றான்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்னேன்னா ஆல்ரெடி குடிக்க மட்டும் பிக் பாஸ் தண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. என்னன்னா ஆக்டிவிட்டி ரூம்ல ஒவ்வொரு தடவையும் தண்ணி பாட்டில் வரும்போதும் டக் டக் டக்னு சவுண்டு கேட்குமா, அந்த டக் 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 சவுண்டு கேட்டதுமே உள்ள போய் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு 3 வாட்டர் பாட்டில் கிடைக்கும். இல்ல தவறிட்டாங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இழக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படியும் மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால விஜய் பார்வதி அவர்கள் வந்து உள்ள வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து வேலை இல்லாம இருக்கிறது யாரும் சில் பண்ண போறது, ஓகே அந்த சில் பண்ற கேங்லாம் போய் ஆக்டிவிட்டி ரூம் பக்கத்துல அவங்க சில் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்டுரும். அப்ப இதுல வியானா விக்கல் விக்ரம்ஸ் தான் இருக்க போறாங்க.
பிரவீனுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் மேல ஒரு கரம் வந்துச்சு. அவங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிரவீன், கமருதீன், அப்புறம் வந்து யாரு சபரி 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரவீன் ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரு முடியலடா என்னால. ஆல்ரெடி பண்ண வேலைக்கு சில பேரை பத்தி பேசின பேச்சுக்கு ஆல்ரெடி நான் கொலை காண்ட்ல இருக்கேன். அதையும் மீறி அவனை ஒரு மனுஷனா மதிச்சு அப்படிங்கும் போதே சபரி சொல்லிட்டாரு, மச்சான் தப்பா நினைக்காத, இந்த மனுஷனா மதிச்சு அப்படின்ற டாபிக் நீ பேசினா வேற யாராச்சும் கேட்டாங்கன்னா தப்பா போகும் அப்படின்னா, என் ப்ரொஃபஷனல் துச்சமா பேசுற ஒருத்தனை நான் வெளியே மனுஷனா மதிப்பேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டார். நெக்ஸ்ட், பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னா, அந்த 7 பேர்லேருந்து 4 பேர் தான் நாமினேஷன் ப்ராசஸ் போவாங்க. ஐ மீன் 50% பீப்புள்ஸ். ரிமைனிங் 3 பீப்புள்ஸ் நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து ஃப்ரீ ஆவாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சலுகை. இதுல எந்த 3 பேருக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்க போகுதுன்றத இந்த 7 பேரும் டிசைட் பண்ணி சொல்லணுன்ற ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் துஷார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் ரொம்ப போல்டா இருக்கேன், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பிக் பாஸ் வீட்டில் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், இப்போ வரைக்குமே யாருமே நம்பல, நீயா உள்ள போற அப்படின்றத ஸோ நான் இருந்து காட்டணும், எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத், கானா பாடகரா உள்ள வந்திருக்கேன். இது வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க, பட் அவங்களை ப்ரூவ் பண்ணிக்கல, பட் எனக்கு இது பெரிய பெரிய ஸ்பேஸ், நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களோட பாயிண்ட்டை சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரம்யா ஜோ என்ன சொன்னாங்கன்னா, நானும் வந்து அனாதை, எனக்கு இது வரைக்கும் யாருமே இருந்து கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இப்போ எல்லாரும் கூடயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றேன் கொள்றேன், ஸோ எனக்கு வந்து இந்த லைஃப் இன்னும் வந்து நீடிக்கணும்னு இருக்கிறதுனால எனக்கு நான் நாமினேஷன்ல போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க. பிரவீன் காந்தி, நான் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து வழி விடுறேன், இளைஞர்களுக்கு வழி விடுறேன், ஸோ நான் நாமினேஷனுக்கு போறதுக்கு ரெடி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. கமருதீனும் பாத்தீங்கன்னா, நானும் வந்து நாமினேஷனுக்கு போறதுக்கு ரெடி, நானும் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரும் நாமினேஷனுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இன்னும் வந்து 2 பேர் தேவை. நம்மளோட அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பல நாளா வந்து தனியாவே இருந்து வாழ்ந்துட்டேன், ஸோ இத்தனை நாள் ஆஃப் சாலிட்டரி லைஃப் ஸ்டைலுக்கு அப்புறம் இப்பதான் நான் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு மிங்கிலாகி வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து இப்போ இன்விசிபிளா இல்லாம நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, அதனால எனக்கு இந்த பிக் பாஸ்ல இருக்கணும், அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ன்றது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நான் கைவிட விரும்பல அப்படின்னு. ஸோ ஃபைனலி வந்து அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுபிக்ஷாவோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது, ரொம்ப வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்றதுனால நான் வந்து அவங்க நாமினேஷன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் துஷார் அவங்க கரியரோட ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறதுனால அவனும் வந்து நாமினேஷன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் லெஸ் டிசர்விங்கா வந்து நினைக்கிறேன் என்ன, ஸோ நான் நாமினேஷனுக்கு போறேன் அப்படின்னு அரோரா சின்க்ளேரும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் நாமினேஷன் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 3 பேர் வந்துச்சு, இது ஒருத்தர் மட்டும் தான் தேவை. ஸோ ரம்யா ஜோ, சுபிக்ஷா, துஷார் இவங்க 3 பேரை தவிர ரிமைனிங் 4 பீப்புள்ஸும் வந்து நாமினேஷன்ல இருக்காங்க. யார் யாருன்னா, அந்த பிரவீன், அப்புறம் அரோரா சின்க்ளேயர், கமருதீன், கானா வினோத், இவங்க 4 பேரும் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் பிரவீன் உள்ள வந்து, நான் வந்து சுதாகர் நாமினேட் பண்றேன் பிக் பாஸ். சுதாகரா? அது வந்து இந்த தர்பூசணி அது திவாகர் அப்படின்னு காமெடி. ஸோ இப்படியே எல்லாரும் பண்ணி நாமினேஷன் முடிவுகள் யார் யாரு, வியானா 3 votes, ஆதிரை 3 votes, அப்சரா 3 votes, பிரவீன்ராஜ் 3 votes, பிரவீன் காந்தி 4 votes, திவாகர் 7 votes, மற்றும் கலையரசன் 12 votes. இத்துடன் நாமினேஷன் ப்ராசஸ் முடிந்தது. சூப்பர் டீலக்ஸ் பீப்புள்ஸ் கிடைச்சிட்டு இன்னும் நிறைய சலுகைகளை இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, மார்னிங் சாங்ஸ் கிடையாது சூப்பர் டீலக்ஸ் பீப்புள்ஸ்க்கு. அவங்க எப்ப வெளியே எழுந்திரிச்சு வராங்களோ அப்பதான் அந்த வீட்டுக்கே வேக்கப் சாங். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே இவங்களுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. லக்ஸரி திங்ஸ் எல்லாமே இவங்களை தேடி வரும். ஸோ இதெல்லாம் தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட், பிக் பாஸ் டீம் அலாரம் அடிச்சதுமே எந்திரிச்சிடணும். லக்ஸரின்ற வார்த்தையே உங்க அகராதியிலேயே கிடையாது. டாஸ்க் எல்லாமே நீங்க தான் விளையாடணும். வீட்டு வேலை எல்லாமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் செய்யணும். ஆனா சூப்பர் டீலக்ஸ் பீப்புள்ஸ் ஏஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் ஸ்டவ்வே ஆன் ஆகும். சூப்பர் டீலக்ஸ் பீப்புள்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை பிக் பாஸ் பீப்புள்ஸ் தான் சமைக்கணும். அவங்க ஏஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து எடுக்க முடியும், திறக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஆனா அவங்க சிக்கன் அது இதுன்னு என்ன கேட்டாலும் சமைச்சு தரணும். ஆனா அதை நீங்க டேஸ்ட் கூட பார்க்க கூடாது. இது ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் வாரம் வாரம் வீட்டு தலைவர் போட்டிக்கு போட்டி போட முடியும். கேப்டன் டாஸ்க்கு இவங்க மட்டும்தான் போட்டி போட முடியும். சூப்பர் டீலக்ஸ்காரவங்க போட்டி போட முடியாது. அதுதான் இங்க ட்விஸ்ட். நெக்ஸ்ட் இன்னொரு டாஸ்க், ஒவ்வொருத்தரா வந்து இவன் ஒரு நாள் சம்பளம் தான் இவன் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தாங்க. இந்த டாஸ்க் பத்தி பெருசா பேச ஒன்றும் இல்லை. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா யாரும் சண்டை போடுற மாதிரியோ ட்ரிகர் பண்ற மாதிரி யாரும் பேசிக்கல. ஓரளவுக்கு மேலாப்ல பூசின மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டிக்கரை அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் கழட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் இன்னையோட பிக் பாஸ் ஜேர்னி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் என்னோட ரிவ்யூ வந்து என்ன மாதிரி ஒரு ரிவ்யூவா இருக்கும் அப்படின்னா, இந்த நீங்க வந்து ஆல்ரெடி இந்த ஷோவை பார்த்துட்டு நீங்க வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் பார்க்காம வந்து இதை மட்டும் பார்க்கறவங்களுக்கு நான் வந்து அப்படி நடக்கிறது அப்படியே சொல்ல போறது கிடையாது. ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோரா ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாமே. டே இப்படி பண்ணிட்டான்டா அப்படி பண்ணிட்டான்டா, டே எங்கனால இப்படி நடந்துக்கிறான், அந்த மாதிரி ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோரா ஒரு ஃப்ரெண்டா ஒரு அக்காவா தங்கச்சியா அதை பத்தி ஜாலியா பேசுற ஒரு சேனலா தான் இருக்க போகுது. அதுதான் வந்து நான் சொல்லணும். ஸோ யாராவது இந்த ஷோ பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அன்ரிலேட்டபிளா இருக்கலாம். ஸோ பார்த்துட்டு வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு இன்ட்ராக்டபிள் செஷனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன். மறக்காம கமெண்ட்டை சொல்லிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். நாளைக்கு வந்து உங்களுக்கு ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், லைக் லைவும் நான் பார்ப்பேன் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும். ப்ரோமோ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இல்லை ஷோவா இருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை மட்டும்தான் இந்த சேனலில் நான் வந்து நான் போடுவேன். ரொம்ப வள நடக்கிறதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நடுவில் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அவங்க கலாச்சிக்கிறது, அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்க. அதை தாண்டி ஒரு கண்டென்ட் இருக்கா, அந்த கண்டென்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேனல் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா இது இஸ் ரைட் பிளேஸ் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.